தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாரும் பல நாளாக பல பேர் காத்துட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10வது பாஸுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நிரந்தர அரசு வேலை தான். அப்போ ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதெல்லாம் கிடையாது. தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. உங்களுக்கு தேர்வு இருக்குது, இன்டர்வியூ கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 ரூபாய், மேக்ஸிமம் 56,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30 மார்ச் 2024 இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 30ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த மாவட்டத்தினரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் கிடையவே கிடையாது, முழுக்க ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் லிங்க் தேடிட்டு இருக்காதீங்க, ஆன்லைன் லிங்க்கெல்லாம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, இந்த மாதிரி அனைத்து துறையிலிருந்து வர வேலைவாய்ப்புகளையும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து அனுப்புவீங்க, உங்களோட ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையானா அங்கேருந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. அதுக்கான கார்டு தான் இது. நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப இதையும் ஃபில் பண்ணி அனுப்புங்க. என்னென்னலாம் ஃபில் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். உங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஒட்டி அதில் உங்களோட சைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பேர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் 1 மற்றும் 2, இமெயில் அட்ரஸ். மிச்சதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இங்கே சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் அதை போட்டுறாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த கார்டை அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அது கீழே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆஃபீஸ் யூஸ் மட்டும்தான், இதில் எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே இருக்கிறது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும், மறக்காமல் அது மேலே உங்களுடைய கையெழுத்தம் போடணும். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேர், அப்படி இல்லைன்னா கணவர் பெயர், எந்த பேரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஏஜ், இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் எவ்வளோ, எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் உங்களுக்கு அந்த ஏஜ் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரி, யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எந்த கேட்டகரியோ அதுக்கு மேலே மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் இதில் மென்ஷன் பண்ணீங்க எஸ் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th தான். அதில் எப்போ பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா மட்டும், இஃப் எனி இருந்தால் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி வைக்கணும்னு தேவையில்லை. மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அந்த இது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதை விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆர் கான்டாக்ட் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், உடலில் ஏதாவது தழும்பு, மச்சம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் 2 அனத்தை கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1, லைன் 2, தாலுக், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், ஸ்டேட். மேலே இருக்க அட்ரஸும் கீழே 2 ஒரே அட்ரஸ்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் எபோவ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இமெயில் ஐடி என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். கீழே இந்த இடத்துல வந்துட்டிங்க அப்படின்னா பிளேஸ் மற்றும் டேட். ஓகேங்களா? இடம், உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட் என்றைக்கு அனுப்புறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மறக்காமல்
உங்களுடைய சிக்னேச்சர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்க அக்னாலஜ்மெண்ட்டையும் நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணி தான் அனுப்பணும், இந்த 2 இதையுமே. ஓகேங்களா? அதுக்கு மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க உங்களுக்கு. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா, இதுதான் அதுக்கான சிலபஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் முழுக்க இங்கிலீஷில் தான் எழுத முடியும். ஓகேங்களா? தமிழ் எழுத முடியாது. இந்த எக்ஸாமுக்கு இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத முடியும். ஓகே, ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தானா? ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்கள ஸ்கில் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 2ல் ஏதாவது ஒன்று. இந்த ரிட்டன் டெஸ்ட் மட்டும் காமனாக வைப்பாங்க. 2வது ஸ்கில் டெஸ்ட்டோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுதான் மோட் ஆஃப் செலெக்ஷன். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற அந்த கவர் மேலே மறக்காமல் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இன்னொன்று, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஆல்ரெடி வேறு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு என்ஓசி வாங்கி சொல்லியிருக்காங்க, அதை வச்சு அனுப்பணும். இல்லாட்டி தேவையில்லை. முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் புக் அதை வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லை நான் முன்னாள் இராணுவத்தினர்லாம் இதுவும் வைக்க தேவையில்லை. வேறு என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும், அது மேலே ஃபோட்டோ, அது மேலே உங்கள் கையெழுத்து மறக்காமல் போட்டுக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது, 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10x22 சென்டிமீட்டரில் ஒரு எம்டி போஸ்டல் கவர், அதில் உங்களுடைய அட்ரஸை எழுதியிருக்கணும், 26 ரூபா ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக பேக் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்புகிறப்ப என்ன பண்ணுங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 மார்ச் 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஓபிசி கேட்டகிரினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம், அதாவது பிடபிள்யூடினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுலேயே எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அப்படின்னா 13 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஆல்ரெடி சேம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்னால் ஜென்ரல் கேட்டகிரினா 40 வருஷம், 40 வயசு மேக்ஸிமம் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 45 வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஓகே, இந்த என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 56,900 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரினா 18 முதல் 25. இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ அறிவிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2024. லாஸ்ட் டேட் அப்படின்னா 30 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். தி கமாண்டட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வில்லிங்டன், நீலகிரி 643231 தமிழ்நாடு. ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பிச்சிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.